பல்வேறு பாகுபாடுகளுக்கும் கொடுமைகளுக்கும் காரணமாக இருப்பது சாதிதான். ஆனால் பன்னெடுங்காலமாக இந்த சாதிய சனியன் சாகாமல் உயிரோடு இருப்பதுதான் உலக அதிசயங்களில் மிக முதன்மையானதாகவும் மிக பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது. இந்த சாதியை ஏற்றதாழ்வு, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, பேதங்கள், இவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்கிற நோக்கோடு போராடுவது தாழ்த்தப்பட்ட என் ஆதி தமிழ் சொந்தங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவரும் இல்லை என்பது வெட்கக்கேடானது, அவமானகரமானது. இதை ஒழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும் என்கிற துடிப்பு இங்கு எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. என்னரும் தமிழ் சொந்தங்களே, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது. சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற கொடுமை பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருவது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய சூழல் நமது மூதாதைக்கு வள்ளுவ பெருமகனாருக்கு வந்திருக்கிறது என்றால், அன்றிலிருந்தே இந்த மானுட சமூகம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அறிவு மூதாட்டி அவை பாடுகிறார் என்றால் அன்றும் இருந்திருக்கிறது. பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தொல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியர் பாடுகிறார் என்றால் அன்றும் அந்த சனியன் தொடர்ந்திருக்கிறது. சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான் என்றால் அதுவரை நீண்டிருக்கிறது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன், தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடியவன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி வளர்த்தல் மற்றொன்று என்று பாடவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றார். ஆனால் சாதி ஒழித்தல் தான் முதன்மையான கடமை என்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. அதை தொழிக்கலைன்னா நாடு துலங்காதென்றார். கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாயேங்கிறான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் நம்முடைய தாத்தன் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர். அவனே சொல்லுகிறான், புத்தன் வந்தான், இயேசு வந்தான், காந்தி வந்தார், எல்லோரும் என்னென்னத்தையோ எழுதி என்னென்னத்தையோ பேசினார்கள், எழுதி வைத்தார்கள். எல்லாவற்றையும் படித்தீர்கள், என்ன பண்ணி கிழித்தீர்கள்? வந்தவன் எல்லாம் போதித்தான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லை.
கடைசியாக அறிவாசான அம்பேத்கர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இந்த நிலத்திலே பிறந்த நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை தகர்த்து மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்றும் போதித்தார். ஒரு நோய், ஒரு மனநோய். சாதி என்பது மனநோய். தனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான், அவன் மேலே ஏறி நாம் இருக்கிறோம் என்பது திமிர். அதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு, அதுல ஒரு பெருமை. ஆனால் பன்னெடுங்காலமாக ஒருவன் மேலே ஏறி நின்று கொண்டு இறங்க மறுக்கிறான். யார்? இவனுக்கு மேலே ஒருவன் தோல் மேலே ஏறி இருக்கிறான், நான் உயர்ந்தவன் என்று. அவனை இறங்கு என்று சொல்கிற இவன் தான் இவன் தோளில் இருந்து இறங்க மறுக்கிறான். இதுதான் கொடுமை. சாதி என்பது ஒரு நோய். பன்னெடுங்காலமாக இந்த சமூகத்தை பிடித்து வாட்டுகிற ஒரு பெரிய கொடிய நோய், சமூக நோய். எத்தனை பேர் சாடினார்கள், பாடினார்கள், ஆனாலும் இந்த சனியனை ஒழித்தபாடு இல்லை. அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களானால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்தவன், சரி, அதுபோல அவனும் உயர்ந்தவன், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் சமதர்மம், சமநிலை சமூகம். அதுதான் இங்கே ஆவணப்படத்திலே காட்டிய போது பஞ்சமர் நிலம், பஞ்சமி நிலம், அது ஏன் தேவைப்படுகிறது? நிலமற்ற இனம் அடிமையா இருக்கும். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இது கோட்பாடு. நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். இது இன்றைய நிலைப்பாடு, என்றைக்கும் இதான் நிலைப்பாடு. இதான் நடக்கும். ஆதி தமிழ் குடிகளை பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் சமூக மக்களை தாழ்த்தி வீழ்த்தி நிலமற்ற அடிமைகளாக்கி அவர்கள் உழைப்பை சுரண்டி கொழுக்கிற மிராசுகள், பண்ணைகள். கண்ணீர் வரும். நீ படிச்சினா அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, மேற்கூரை கட்டக்கூடாது, ஓடு போடக்கூடாது, இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அணியக்கூடாது. எப்படி இருக்கும் பாரு. அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்கூடாது. ஊரணியில் தான் ஊரணி வற்றி போனால் கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதிக்காரர்கள். எடுக்கும் போது எவருக்காவது ஒருவருக்கு இரக்க குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊத்தினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. வெள்ளி தங்க நகைகளை அணியவே கூடாது. பழைய இரும்பு இது மாதிரிதான். மண்பானையில் மட்டும்தான் சமைக்கணும், மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அலுமினியமோ பித்தளையோ பாத்திரங்களையோ பயன்படுத்தக்கூடாது. சொல்றாரு பாருங்க, தொழுநோய் காட்பட்டவர்களாக, சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த மக்களின் உழைப்பை சுரண்டிருக்கான்.
அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டைகளினுடைய பண்ணைகளுடைய மிராசுகளுடைய நிலத்தில் போய் உழைக்க வேண்டியது இருக்கு. அவன் உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப வருவாய் இல்லை. அப்ப அவன்கிட்ட தான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. 10 ரூபா 15 ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதற்கோ ஒரு அவசர தேவைக்கு 10 ரூபா கடன் 15 ரூபா கடன் வாங்கிவிட்டால் அதுக்கு வட்டி. வட்டி கட்டி முடித்து விட்டதா, வாங்கின வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது. கணக்கு பக்கத்தில் ஏன் கல்வி இல்லை. பண்ணையார் மிராசு சொல்றதுதான் கணக்கு, அதான் கணக்கு. அப்ப அதற்கு வழி என்ன இருக்கு? வட்டி கட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? உழைப்புக்கு மீறி தன்னை பண்டபாத்திரத்தை, தங்கத்தை, வெள்ளியை அடமான வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்றாரு. ரமன்ஹீரே சொல்றாரு, மனித அடமானமாக வைத்து, அப்பா உடல் சொந்துருச்சுன்னா மகனும் அடமானம், அவன்னா அவன் பேரனும் அடமானம், பரம்பரையாக இப்ப அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம். நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டி கொளுத்தார்.